கோல்டு குரு சாந்தகுமார், பொதுச் செயலாளர், சென்னை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம். இந்த தங்கம் இந்த அளவுக்கு விலை உயர்வதற்கு முக்கியமான காரணமே ட்ரம்ப்போடைய டாரிஃப், அந்த 26%, 25% அப்படின்றது. அப்படி அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது போட்டனால தான் தங்கத்தினுடைய பாதிப்பு அப்படின்றத வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த டாரிஃப் போட்டதுலேருந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பங்குச்சந்தை வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ தங்கத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்கத்து பக்கம் திரும்பி தங்கத்து பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் சைனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சைனா ஏற்கனவே இப்போ வேர்ல்டுலேயே மைன்ஸில் தங்க சுரங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு சைனா. அமெரிக்காவில் சில மைன்ஸ் இருக்குது, இருந்தாலும் அந்தளவுக்கு பெரிய ஈல்டு கிடையாது. அப்படி சைனா அங்கே சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கப்படுற தங்கமாக இருந்தால் கூட அது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மேலும் நிறைய தங்கத்தை வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா எந்த ஒரு நாடுமே எவ்வளோ தங்கத்தை கையிருப்பு வச்சுருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பொருளாதாரம் நிலைப்பாடு இருக்கும். அப்படின்னு பார்க்குறச்ச சைனா இன்னும் நிறைய தங்கத்தை, சைனாவும் இந்தியாவும் தான் உலக அளவில் வாங்கிட்டு இருக்குது தங்கத்தை ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இந்தியா நீண்ட நாட்களாகவே 10வது இடத்துல இருந்தோம். உலகத்திலே கையிருப்பு தங்கம் ஜாஸ்தி வச்சுருக்க நாடு யாருன்னு பார்த்தோம்னா 8300 டன் கைவசம் வச்சுருக்க அமெரிக்கா முதல் இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் பார்த்தீங்கன்னா 3451 டன் கைவசம் வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே பாதி அளவு கூட இல்லை. 8300 டன் அமெரிக்காவும், 2வது இடத்துல இருக்கிற ஜெர்மன் அட்லீஸ்ட் 4150 வைக்கணும் இல்லையா, இல்லை 3451 டன் தான் வச்சுருக்காங்க ஜெர்மன். அதுக்கப்புறம் இட்டாலி, ஃப்ரான்ஸ், அது மாதிரி அவங்க எல்லாமே 2350 டன்னு, 2000 டன்னு இப்படி வர்ற இடத்துல இந்தியா 10வது இடத்துல இருந்தது. 720 டன் கைவசம் வச்சுட்டு இன்னைக்கு அது தங்கத்தை வாங்கி வாங்கி சேர்க்கறதுனால 10லேருந்து 9, 9லேருந்து இப்போ 8வது இடத்துக்கு வந்திருக்கு. நமக்கு முன்னாடி ஜப்பான் இருந்தாங்க, ஜப்பானையும் பீட் பண்ணியாச்சு. ஜப்பான் 840 டன் வச்சுருந்தாங்க கைவசம். இப்போ நாம் மட்டுமே 876 டன் இந்திய அரசாங்கம் கையில் கோல்டு இருக்குது. இந்த அளவுக்கு கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நாம் வளர்ந்துட்டுருக்கோன்றதை ப்ரூஃப் பண்ணுறோம். இதே அமெரிக்கா கடந்த 10 வருடமாக அந்த 8300 டன் தாண்டவே இல்லை. இன்னும் ஒரு 10 டன் கூட அவங்க எக்ஸ்ட்ரா வைக்க தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க எட்டாவது தூரத்தில் இருக்காங்க, முதல் இடத்துல நிற்கிறாங்க. அது ஒரு பக்கம். பட் இன்னைக்கு எல்லாமே டாலருடைய ரேட்டு வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மற்ற துறைகள் எல்லாமே சுணக்கத்தில் இருக்கிறதுனால தங்கம் மேலும் மேலும் உயரத்துக்குண்டான வாய்ப்பு தான் இருக்கும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கம்ன்றது ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலு. இருக்க விலை ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் பணமாக வச்சுட்டு நம்மளுடைய சேவிங்ஸ் வருமானத்தில் ஒரு பகுதி சேவிங்ஸில் வைப்போம், இதர செலவுகள் எல்லாம் போக. அந்த சேவிங்ஸில் இன்றைக்கி இருக்கிற கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 75% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கோல்டாக வச்சுருக்கிறதும் ஒன்று தான், பணமாக வச்சுருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா பணம் என்றைக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி தான் கோல்டு நினச்ச மாற்றத்தை அடுத்த 1/2 ஹவரில் கோல்டை பணமாக்கிடலாம். அதனால் அது வரைக்கும் அந்த கோல்டையும் யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டு பெண்மணிகள் ஆபரணமாகவும் அணிஞ்சிக்கலாம். இதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சால சிறந்தது. அதுவும் கடன் வாங்காமல் கையில் இருக்கிற பணத்தை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது அப்ரிஷியேஷன் வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இதில் மாதாந்திர தவணை திட்டம்னு சொல்லிட்டு மந்த்லி சேவிங் ஸ்கீம் இருக்குது கோல்டில். அது எல்லா கடைகளிலுமே இருக்குது. அது எந்த கடையில் நம்பிக்கையாக இருக்குது, அதனுடைய ஸ்திரத்தன்மையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நகைச்சீட்டு போட்டுட்டு மாதம் ஒவ்வொரு குண்டுமணியாக கூட சேர்த்து வைக்கலாம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி சேர்த்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வெற்றியடைய வாழ்த்துக்கள்.